எப்படி நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுத்துட்ருக்காங்க, அது என்ன இதில் தராங்கன்னு தெரில. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எல்லாருமே நல்லா கொண்டாடினாங்க. நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தை இல்லை தலை. சந்திரன் இந்திரன் கிளைமேக்ஸில் வந்து கலக்கிட்டாங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அந்தமாரி இருந்தது தலை படம். ஒரே ரிவ்யூ தான் ப்ரோ. நியூக்ளியர் பிளாஸ்ட் வேறு லெவல். தரோம். ஆனால் காலையில் வந்து அதர் சைட்லாம் வந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஏன்னா நிறைய நெகட்டிவ் சொல்லிட்டாங்க ப்ரோ. அது பின்னணி உங்களுக்கு யாருனே தெரியும், வேறு யார் இருப்பா, அவங்களாம் தான் இருப்பானுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்கள் போய் பாருங்களேன், ஈவினிங் ஷோலேருந்து பயங்கரமாக பிக்கப் ஆகிடும் படம். தேட்டரே தெரிக்க விட்டோம், உள்ளெல்லாம் குப்பை தான் ஃபுல்லாக. சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா மூவியோட இது நல்லா இருக்குது. இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து படம் அதை விட அதிகமாக இருக்குது. அதை விட ஃபுல்ஃபில் நல்லாவே பண்ணிடுச்சு. மியூசிக் தான் இதில் ஃபஸ்ட்டு ஹை கிளாஸ் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்னாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது கிளைமேக்ஸ். அது செத்துருவான்னு நினச்சோம், ஆனால் சாவில். அடுத்த இதில் வந்து அவரை காப்பாற்றிடுறாங்க. செத்துருவான்னு பயந்தோம், ஆனால் சாவில். அடுத்தது இது கார்த்திக் வந்தது இன்னும் சூப்பராக இருந்தது. இந்த கேமியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருந்தது, ஆனால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா சாரோட படம். ஆமாம், அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டு போகிறோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக. திருத்தை சிவாமல் சார் இந்த நம்பிக்கை அது காப்பாற்றிட்டு படம் நல்லா நெருப்பு மாரி தெரியல. படம் அடுத்த பொங்கலுக்கும் சூர்யா படம் தான் ஓடும். சூப்பராக சிறப்பு. ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் காட்சி வரா போல் நல்லா சிறா போல் நல்லா இருக்குது. 2.5 வருஷம் வரைக்கும் சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாம். அதான் அடுத்த பொங்கலுக்கும் மேலே ஓடும். தலை, நான் டைரக்டரை வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணாத்தன்னு ஒரு மொக்க படத்தை கொடுத்தாரு. இப்போ சூர்யாவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. நாங்கள் சூப்பர் ஸ்டாரை ரசிகராக எவ்வளோ வருத்தப்படுறோம் தெரியுமா? அண்ணாத்தன்னு மொக்க படத்தை கொடுத்தாரு தலை, எங்கள் தலைவருக்கோசம். இப்போ வந்து சூர்யாவுக்கு இவ்வளோ நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. அதே ரஜினிக்கு அண்ணன் சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்துருந்தா நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். ஏன் கொடுக்கல அவரு? எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ ஒரு மாதம் கழிச்சு ஓடிடியில் வரும். நான் 3D எஃபெக்ட் எங்கே போய் நான் பார்ப்பேன்? வருமா எனக்கு 3D எஃபெக்ட்டு? அது சூப்பராக இருக்குது தலை. 3D எஃபெக்ட்லாம் அந்த கல்லுலாம் சும்மா சரன்னு வருது. யானை தந்தில் போட்டு புண்ணா பரான்றா போல் எப்படி தான் இருக்குதுன்னு தெரில. 3D எஃபெக்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது தலை. ஃபஸ்ட்டு பாட்டு நான் கேட்டேனா தலை? நீ கேட்டியா ஃபஸ்ட்டு பாட்டு? யாரை கேட்டு அவர் போட்டார் ஃபஸ்ட்டு பாட்டு? அந்த பாட்டெல்லாம் தேவையே இல்லை. எதுக்கு அவர் அந்த பாட்டை வச்சார் படத்தில்? அந்த பாட்டு இல்லைன்னா படம் இன்னும் வேறு மாரி இருந்திருக்கும் தலை. அந்த ஹீரோயினியே தேவையில்லை தலை படத்தில். ஹீரோயினி யாருன்னா கேட்டாங்களா தலை? கதைக்கு ஹீரோயினி தேவையில்லை. அதனால் ஹீரோயினியை வச்சு படத்தை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம். கதைக்கு வந்தோடனே படம் சும்மா அல்டிமேட்டு வேறு மாரி இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நான் படம் ஏன்டா முடிஞ்சுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எல்லா சீனுமே தேட்டிக்கல் சீனாக நிறையா சீன் வச்சுருந்தாப்புல. ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு சீன் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கனெக்டும் நல்லா பண்ணியிருந்தாப்புல. கண்டிப்பாக இருக்குது. ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கா ட்ரீட்டாக இருக்குது. கத்தி தொண்டெல்லாம் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஃப்ரான்சிஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேனாகவும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் கொஞ்சம் கிரிஞ்சாக போகும். அடுத்து கங்குவா காமிச்சிட்டு திருப்பி காட்டுறப்போ கண்டிப்பாக அப்படி கங்குவாவாக மாறிடுவார் அவர். திருத்தை சிவா சார் மேலே ஒரு நிறைய பயம் இருந்துச்சு, ஏன்னா ஆரம்பத்தில் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சு, அந்த கிரிஞ்சா அந்த மாதிரி போச்சு. அப்புறம் அந்த பீரியாடிக் போர்ஷன் கனெக்ட் பண்ணி திருப்பி வர்றப்போ ரொம்ப ஹையாக இருந்துச்சு. சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது. பாபியோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அவர் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அடுத்து கார்த்தி வந்திருக்காப்புல, என்னன்னு பார்ப்போம். அந்த கேமியோ அப்போ எப்படி இருந்துச்சு? கடைசி கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா சூர்யா சார் 6 பேக் வர வச்சிருக்காரு ப்ரோ. 6 பேக் சீன் வேறு லெவல் ப்ரோ. தேட்டரே அப்படியே அதிருது ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது சொல்லி ஆகணும். விஷுவல் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. படம் ஏன்டா முடிஞ்சுன்னு இருக்குது. அவ்வளோ. அவங்க ப்ரொடியூசர் ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த படம் வந்து 2000 கோடி வரைக்கும் ரீச் ஆகும். பெரிய அது 2000 கோடி வாய்ப்பு இல்லை, ஆனால் நல்லா பண்ணோம், அவ்வளோதான். படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பிக் தேங்க்ஸ் டு சிவா அண்ட் டீம். தேங்க்யூ. இல்லை ப்ரோ, அது ரிவ்யூ பாசிட்டிவ் ஆடாமல் பார்த்துட்டு தான் ப்ரோ அது வருவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு புக்கிங் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. இப்போ ப்ரீசேல்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இனிமேல் படம் பிக்கப் ஆயிரும் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. கங்குவா கேரக்டருக்கு பிக் ஃபேன் ப்ரோ. நான் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு, தரமாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காரு. திஷா பாதானி பெருசாக அவங்களுக்கு இம்பாக்டான ரோல் இல்லை, ஒரு சாங் மட்டும் வராங்க. ஓகே தான் ப்ரோ. அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. பார்ட் 2க்கு வெயிட்டிங். கேமியோ நல்லா இருந்துச்சு, அது நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க யாருன்னு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா. இமான் மியூசிக் போட்டிருக்காரு. புஷ்பாவில் என்ன போட்டிருக்காரு? புஷ்பாவில் விட இதில் அருமையாக போட்டிருக்காரு தலை மியூசிக்கு. தேவி திப்பு ஏதோ ஒரு பிரசாத் தலை
போட்டிருக்காரா மியூசிக்கு? புஷ்பாவில் போட்டாரா இல்லையா? அவர் தான். ஆமாண்ணா. அதை தான் இதுலேயும் போட்டிருக்காரு. பேரை தப்பாக சொன்னாலும் மியூசிக்கு கரெக்டாக சொன்னேன்னா இப்போ அதை போட்டுக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேர் முக்கியம் இல்லை, மியூசிக் தான் முக்கியம். இந்த பாட்டோட மியூசிக் எப்படி இருக்குது அதை பாருங்கள். அப்பா சென்டிமெண்ட்டு தரல, பையனுக்கும் அப்பாவுக்கும் சென்டிமெண்ட்டு. என் மனசில் பாரம் கல் போல் இருக்குது தரல, அந்த பாரமாக அதை நீக்கியிருக்காரு இவர். அருமையாக இருக்குது அந்த அப்பாவோட சென்டிமெண்ட். எப்படி அஜித் படத்தில் கண்ணானே கண்ணே வச்சாரோ இதுலேயும் வச்சுருக்காரு ஒரு பாட்டு. அருமையாக இருக்குது பாட்டு. அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்கணும். இந்த படத்தை நீங்கள் வந்து 4-5 வாட்டி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு 1000 கோடி கேட்கணும். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செல்லில் ஓடிடியில் போய் பார்க்குறீங்க, அப்புறம் எப்படி 1000 கோடி படம் வரும் வசூல்? இவங்களும் என்ன பண்ணுறாங்க, 3Dயில் பார்க்கலாம் பார்த்தா கண்ணாடியை வாங்கி வச்சுக்கிறாங்க. 60 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுவும் நான் தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வந்தேன். என் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருக்கு. பிரான்சிஸ் கங்குவா 2 கேரக்டர் பண்ணிருக்காரு சூர்யா சார். எப்படி இருக்கு அதெல்லாம்? ரெண்டுலேயுமே அந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக சூட்டாக இருக்கு. மியூசிக் எப்படி ப்ரோ இருந்துச்சு? அது அந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை படத்தை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா. ஆரம்பத்தில் சிவா சாரை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க, இவர் எப்படி பண்ண போறாரு? இந்த படம் நல்லா மாசாக இருந்துச்சுண்ணா. இனிமேல் அப்படி பயப்பட மாட்டாங்க. காத்துக்கு வர லீடு கொடுத்துருக்காங்க. மாசம் அது என்னதுண்ணா? நல்லா தானே பண்ணியிருக்கேன். என்ன ப்ரோ பிடிச்சிருக்கு? இந்த படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருக்குண்ணா. அது தனியாக எதுவும் சொல்கிறதுக்குல்ல சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி 2000 கூட கண்டிப்பாக ரீச் ஆகிடுமா? அது தெரில, நான் அது ப்ரொடியூசர் பார்த்துக்கிறேன். நம்ம படம் மட்டும் பார்ப்பேன். படம் சூப்பராக இருக்குண்ணா. சூர்யா சார் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி மியூசிக்லாம் எப்படி ப்ரோ? வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ. சிறுத்தை சிவாங்கலாம் நிறைய பேர் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அவர் எடுத்த படத்துலேயே இதுதான் பெஸ்ட்டுன்றேன். சூப்பர் படம். கங்கோ நல்லா இருந்தது ப்ரோ, வேறு மாதிரி இருந்தது. எப்படி பண்ணியிருக்காங்க சார்? 2 கேரக்டரில் வேறு பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, ரெண்டுமே அவருக்காகவே பண்ண மாதிரி தான் இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி. சிவா சரி பயந்துட்டே தான் வந்தேன், ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, உண்மை நல்லா இருக்கு. அந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிறைய பயம் இருந்துச்சு. எப்படி பண்ண போகிறார் சிவா? ஆமாம் ப்ரோ, ரொம்ப இதுவாகிடுச்சு. ரொம்ப இயர்ஸ் கேப்பு. டக்குன்னு ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டாலும் அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அந்த ஒரு பயத்தோடு தான் நாங்களும் வந்தோம். ஆனால் எங்களுக்கு அது இப்போ அந்த பயம் இல்லை. விசுவல்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு படத்தில்? வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. இது வரைக்கும் எங்கள் அண்ணன் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, அந்தளவுக்கு நடிச்சிருக்காரு. இது பீரியட் போர்ஷன் அப்புறம் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கலாம் காமிச்சிருக்காங்க. ரெண்டுமே எப்படி பண்ணியிருக்காரு? 2 கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் எல்லாரும். பிஜிஎம்ல எப்படி மேடம்? பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? சூப்பராக எப்பயும் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு 2.5 வருஷம் உழைப்பு தெரியுதா படம்? பக்கா மாஸ். ஒர்த் கடைசி கிளைமேக்ஸ்ல கார்த்தி எல்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? அது லீடாக வச்சிருக்காங்க கேமியோன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருக்கு படத்துல? டிஎஸ்பி போல டம்மு டம்னு அடிச்சிட்டாரு போட்டு.